மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இன்றைக்கி நம்மளுடைய ஹோலி கிராஸ் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் மெடிக்கல் கேம்ப் அப்படிங்கிறத இன்றைக்கி ரோட்டரி கிளப்பாக பாளையங்கோட்டை சார்பாக ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இங்கே என்ன அப்படின்னா மெடிக்கல், அதாவது பிள்ளைங்க எல்லாருக்குமே என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, அதாவது வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை மூலமாக இந்த மெடிக்கல் கேம்ப் மிக சிறப்பாக பிள்ளைங்களுக்குலாம் நடத்திட்டுருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் எல்லாருமே பயன்பெறும் வகையில் இந்த மெடிக்கல் கேம்ப் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதையும் தாண்டி மெடிக்கல் கேம்ப் மட்டும் திட்டம் இல்லை, அதாவது ஒவ்வொரு குழந்தைகளும் தன்னுடைய உடல்நிலையும் தூய்மையாக வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறக்கூடிய வின்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதையும் ஏற்படுத்தி மிக சிறப்பாகவே செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ மரம் நடுவுறது, அதாவது மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். மரம் அப்படிங்கிறது மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான அவசியம் அப்படிங்கிறதுனால மரம் நடுவோம் அப்படிங்கிற ஒரு பணியை மையமாக கொண்டு மரம் நடுறதையும் ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லணும். இப்போ நம்மளை ரோட்டரி கிளப்பாக பாளையங்கோட்டையினுடைய பிரசிடென்ட் ஜேசன் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. இது குறித்து அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம ரோட்டரி கிளப்பாக பாளையங்கோட்டை சங்கத்தின் சார்பாக ஹோலி ஏஞ்சல்ஸ் பிசிபி இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மெடிக்கல் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அந்த மெடிக்கல் கேம்ப் பார்த்திங்கன்னா நம்ம ரொட்டேரியன் டாக்டர் சி பன்னீர்செல்வம் சார், ஸ்னேகா மைண்ட் கேரோட டைரக்டர் அண்ட் ஃபவுண்டர் டாக்டரும் அவங்களோட டீம் ப்ளஸ் அவங்க நர்சிங் டீம் வச்சு ஜென்ரல் கேம்ப் இவங்களை எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன் அடிஷன் டு பார்த்திங்கன்னா டென்டல் கேம்ப் பண்ணிகிட்ருக்கோம். அது பார்த்திங்கன்னா A1 டென்டல் கேர் வண்ணார்பேட்டை டாக்டர் இமானுவேல் ராஜ்குமார் அந்த டாக்டரை வச்சு நம்ம டென்டல் கேம்ப் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன் அடிஷன் டு பார்த்திங்கன்னா ட்ரீ, நம்ம ஆஸ் வெல் நம்ம 700 சொன்ன மாதிரி ட்ரீ பிளான்டேஷன், நம்ம க்ரோ என்வரான்மெண்ட் சொல்கிறப்ப கோ க்ரீனுக்கு எக்ஸாம்பிளாக ட்ரீ பிளான்டேஷன் 3 ட்ரீ பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். அதுபோல் வின்ஸ் வாஷ் இன் ஹேண்ட் ஸ்கூல், அந்த ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சும் எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க அந்த செய்முறையும் அவங்களோட ஸ்கூல் பிரின்சிபல், ஸ்கூல் கரஸ்பாண்ட் அவங்க முன்னாடியும் அந்த ப்ரோக்ராம் சர்வீஸ் நாங்கள் அந்த யூத் சர்வீஸ் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மெயினாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எங்கள் ரோட்டரி 12 மெம்பர்ஸ், டாக்டர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், மெயினாக அந்த கரஸ்பாண்டன்ட் ஃபாதர், பிரின்சிபல், அந்த டீச்சர்ஸ், டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் எல்லா டீச்சர்ஸும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இது ஒத்துழைப்பு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எங்களுக்கு இந்த பப்ளிக் இமேஜாக இருக்கக்கூடிய ரொட்டேரியன் நம்ம தினதரணி ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் அவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். மிக சிறப்பாக இந்த ப்ரோக்ராம் நடந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த பள்ளியில் அப்படின்னு சொன்னால் ஒரு பிரின்சிபால் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் வந்த உடனே எல்லாருமே வரவேற்று மிக சிறப்பாக எல்லாருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாருக்குமே ஒரு உபசரிப்பை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் நம்ம பிரின்சிபால் நம்மக்கிட்ட இருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் குறித்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் இந்த பள்ளியோட பிரின்சிபல் சொர்ணலதா பேசுகிறேன். இந்த பள்ளியில் மெடிக்கல் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ரோட்டரி கிளப்போடு சேர்ந்து எங்கள் பள்ளியில் மெடிக்கல் கேம்ப் இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த மெடிக்கல் கேம்பில் டென்டல் கேர் ஆஸ் வெல் அஸ் ஜென்ரல் கன்சல்டன்ட் ஆஸ் வெல் அஸ் கவுன்சிலர் ஆல்சோ அவங்களும் நிகழ்ச்சியில் கலந்து மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்குறாங்க. மருத்துவம் சார்பாக ஆலோசனை வழங்குறாங்க. நான் அவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறேன். அந்த மருத்துவ குழுவுக்கும் ரோட்டரி கிளப் ஆர்கனைஸ் ரோட்டரி பிரசிடென்ட் ஜெய்சன் அவர்களுக்கும் அவங்கள சேர்ந்த எல்லா ரொட்டேரியனுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஆல்சோ மீடியா தினதரணி ராமலிங்கம் சார் அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி சார். இப்போ இந்த ப்ரோக்ராமில் இந்த பள்ளிக்கு வந்தவங்க எல்லாரையுமே முக்கியமாக வரவேற்று அவங்களுக்கு நல்ல ஒரு உபசரிப்பை கொடுத்து இந்த கேம்ப் நடத்துறதுக்கு முழு ஆதாரமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பள்ளியினுடைய தாளாளர் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இந்த ப்ரோக்ராம் குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. It's my pleasure to have Rotary Club and doctors from reputed hospitals. Like after corona, it's an emergency or an important thing to have a medical checkup for our students, and not only general, and we have special doctors for dental, and it's very students are going to be benefited out of this medical camp, talking about their lifestyle, their difficulties, physical and importance of games and physical exercise, food habits, need of drinking water, all such kind of things will be discussed and
students will be benefited out of this medical camp, and Rotary Club of Palangotte has helped us in many ways, having other programs also. So we are happy to have doctors and our Rotary Club of Palangotte members here. Thank you. இன்றைக்கி வந்து இந்த கோலி கிளாஸில் நடக்கக்கூடிய மெடிக்கல் கேம்ப் பற்றி எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மெடிக்கல் கேம்புக்கு வந்து முழு ஆதாரமாக இருக்கிறது வந்து டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் வந்து இன்றைக்கி ஸ்னேகா மனநல மருத்துவத்திலேருந்து டாக்டர் பன்னீர்செல்வம் வந்து நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. இந்த பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்குது, என்ன மாதிரியான உடல் பிரச்சனைகள் இருக்குது, எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சு அவங்களுக்கு குணப்படுத்துறதுக்கான வழியையும் டாக்டர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ டாக்டர்கிட்டையும் நம்ம அந்த மெடிக்கல் கேம்ப் குறித்த எல்லா செய்திகளையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். நான் வந்து டாக்டர் பன்னீர்செல்வம் தான். நான் ஸ்னேகா மனநல மருத்துவமனையில் மனநல மருத்துவர். இது வந்து டாக்டர் அரவிந்த் ரெங்கராஜன், இவரும் நம்ம ஸ்னேகா ஹாஸ்பிட்டலில் மருத்துவர். அதுக்கப்புறம் இங்கே உள்ள செவிலியர்கள்லாம் நம்ம ஸ்னேகா ஹாஸ்பிட்டல் செவிலியர்லாம் வந்திருக்காங்க. வந்து இந்த பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு முதல்ல உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறதுக்காக நாங்கள் செக் பண்ணோம். அவங்களுடைய பேசிக் டெஸ்ட் அப்படிங்கிறது அவங்களுடைய வெயிட்டு, அவங்களோட ஹைட்டு, அவங்களுக்கு வந்து கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கா, மற்றபடி உடல் ரீதியான பிரச்சனை இருக்கா, ரத்த சோகை இருக்கா அப்படிங்கிற நம்ம வந்து பரிசோதித்து பார்த்தோம். அதனால் பரிசோதித்து பார்த்து சில குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அவங்க பெற்றோர்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபர்தராக என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணணும், என்னெல்லாம் மருத்துவம் பார்க்கணும் அப்படிங்கிற குறிப்புகளுக்கும் மாணவர்கள் கையில் கொடுத்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து கொடுக்க சொல்லியிருக்கோம். அதுபோக மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகளுக்கு வந்து உடல்நலம் பற்றிய விழிப்புணர்வை மெயினாக நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். ஸோ விழிப்புணர்வு அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பள்ளி குழந்தைகள் நிறைய பேர் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. அந்த செல்ஃபோன் வந்து நிறைய பேர் அடிக்டே ஆகிடுறாங்க. நம்ம ஆராய்ச்சிப்படி பார்த்தோன்னா அரை மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. பற்றி இப்போ உள்ள குழந்தைகள் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொடர்ச்சியாக செல்ஃபோன் பார்க்குறாங்க. அதனால் அவங்களுடைய கல்வி பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மன ரீதியாகவும் நிறைய பாதிப்புகள் வரலாம் நம்ம எடுத்துக்கணும். உதாரணமாக தூக்கம் வர்றதில்ல, பசி வர்றதில்லை, நம்ம கோபம் வருது, டென்ஷன் ஆகுது, அவங்க இயல்பாக செயல்பட முடியல, அந்த இரிட்டபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிலாம் இவங்க சொன்னோம். ஸோ அதை வந்து தடுக்கிறதுடைய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அந்த குழந்தைகளுக்கு. அதுபோக வந்து நிறைய குழந்தைகள் உடல் பயிற்சிகள் வேணும். இப்போ உள்ள குழந்தைகள் நிறைய உடற்பயிற்சிகள் பண்ணுறதில்ல. உடற்பயிற்சிக்கு வந்து மனசுக்கும் உடம்பும் நல்லது அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அதுபோக ஜெனரலாக வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொன்னோம். உதாரணமாக வந்து 8 மணி நேரம் தூங்கணும், நல்லா வந்து நிறைய தண்ணி, ஒரு நாளைக்கு 1 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல சத்தான உணவுகள் சாப்பிடணும், பழங்கள், கீரைகள் அந்த மாதிரி சாப்பிடணும். நொறுக்கு தீனிகள்னு சொல்லக்கூடிய ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த பிஸா, பர்கர் நிறைய மார்க்கெட்டில் வருது, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்போ நிறைய நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பஞ்சு மிட்டாயில் கலக்கூடிய அந்த சிவப்பு கலர் அந்த கெமிக்கலே நிறைய புற்றுநோயெல்லாம் உண்டு பண்ணதெல்லாம் நம்ம நிறைய ஆராய்ச்சிகள் பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் சாப்பிடாம நல்ல இயற்கையாக வரணும் அப்படிங்கிறலாம் பற்றி நாங்கள் வந்து இந்த குழந்தைகளுக்கு எல்லாமே சொன்னோம். வந்து ஸோ இங்கே உள்ள டீச்சர்ஸ்க்குமே வந்து நாங்கள் பேசும்போது அவங்களுக்கும் அந்த சேர்ந்து தான் நாங்கள் பண்ணோம். ஸோ குழந்தைகளுக்கு என்னதான உடல் ரீதியாக மன ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை கண்டுபிடிச்சி இவங்க பார்த்துக்கிட்டு அதை அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். தேவைப்பட்டால் எங்களை மாதிரி டாக்டர்கிட்ட, மனநல மருத்துவர்கிட்ட கொண்டு போய் அவங்கள ஆலோசனை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொன்னோம் இந்த மெடிக்கல் கேம்ப் மூலமாக. இந்த மெடிக்கல் கேம்ப் ஆரம்பிச்சு ரொம்ப அருமையாக வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டையோட தலைவர் ஜெய்சன் வந்து பண்ணார். ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழந்தைகளை வந்து அவங்க தான் நாளையோட எதிர்காலம். ஸோ இவங்க வந்து நிறைய குழந்தைகள் ஆரோக்கியமாக தான் இருக்காங்க. சின்ன சின்ன இஷ்யூகள் தான், அதையும் நாங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கோம், சரி பண்ணுறோம். தேங்க்யூ. இன்றைக்கி வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரியான விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நம்மளுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம ஸ்கூலுடைய பிரின்ஸ்பாலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லணும். இன்னும் வந்து ஒவ்வொரு பிள்ளைங்களும் வந்து என்னெல்லாம் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கேம்ப் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு விஷயமும் வந்து ரோட்ரி அப்படின்னு சொன்னாலே என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை, ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அறிஞ்சு அவங்க எல்லாருக்குமே வந்து பயனுள்ள வகையில் தான் ஒரு கேம்ப் அப்படிங்கிறத வந்து நடத்துகிறாங்க. இன்றைக்கி இந்த கேம்ப் அப்படிங்கிறது வந்து இந்த ஹோலி ஏஞ்சல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். இன்னும் நம்ம வந்து டாக்டர்ஸ், அதாவது இந்த பள்ளியினுடைய தாளாளர் எல்லார்ட்டையுமே வந்து இந்த ப்ரோக்ராம் குறித்த எல்லா விஷயங்களையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுவரை நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் பானுமதி. நன்றி, வணக்கம்.